ஹலோ கேமர்ஸ் எல்லாம் எப்படிங்க? இன்றைக்கான வீடியோவில் இந்தியன் பைக் டிரைவ் 3D கேமை டவுன்லோட் பண்ணி எப்படி நம்ம ப்ளே பண்ணுறது எங்கள் ஐஸ் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மறந்துடாம சொன்னீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டை தான் காமிக்கிறோம். நம்ம வீடு தான் இது, வெளியே நம்ம கார் தான் இருக்குது. இப்போ வாங்க வீட்டுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. வீட்டுக்குள்ளே போனீங்கன்னா ஸ்டார்டிங்கு ஹால் இருக்கும். ஹாலில் பார்த்திங்கன்னா சோஃபா அந்த மாதிரிலாம் இருக்கும். நல்லா பார்த்துங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே வாங்க பெட்ரூம் சைடு போயிடலாம். பெட்ரூம் இங்கே தான் ஃபோட்டோ இந்த இதெல்லாம் கொடுத்துருப்பேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெட்ரூம் போயிடலாம். பெட்ரூம் எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள். பெட்ரூம்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து டிவி இந்த இதெல்லாம் இதுன்னு இருக்கும். நீங்கள் கட்டிலில் ஏறிக்கிடலாம். கட்டிலில் ஏறின அப்புறம் நெக்ஸ்ட்டு நீங்கள் டிவியை பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணிக்கிடலாம். அப்படி வாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேலே இன்னொரு இது இருக்குது, அங்கே போகலாம். அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தோன்னே அதிர்ச்சி ஆகிடுவீங்க. வாங்க மேலே போகலாம். மேலே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜிம்மு வச்சுருக்கோம். ஜிம்மு வச்சு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம். நம்மளாம் ஆர்ம்ஸ்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இங்கே தான் மேலே அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஜிம்மு தான் இருக்கும். நெக்ஸ்ட் அப்படியே பார்த்தீங்கன்னா பெட்ரூம் வந்துக்கிறோம். பெட்ரூம் வந்து நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ட்ரெஸ் காஸ்ட்யூம்லாம் நல்லா இல்லை. முதல் ஃபோன் எடுத்துங்க. ஃபோன் எடுத்த அப்புறம் கீழே சர்ச் பக்கத்தில் இருக்குங்களா, அதை கிளிக் பண்ணிங்க. இப்போ வாங்க செட் போட்டுக்கலாம். எந்த செட் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போங்க. செட் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேப் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் இல்லைன்னா பேண்ட் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கிளாஸ் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மாஸ்க் போட்டுக்கலாம். வேணாம் மாஸ்க்லாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹேர் வச்சுக்கலாம். வேணாம், அது நல்லா இல்லை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேப் எல்லாம் வச்சுட்டு நல்லா பைக் எடுத்துகிட்டு வெளியே போகலாம்.